Hi guys, welcome back to the channel. நான் அவங்க riyaz. என்னடா டேபிள்லாம் போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஏன்னா இது ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ. ஸோ அதனால் நமக்கு இந்த டேபிள் இன்றைக்கி அவசியமானது. ஸோ எதை அன்பாக்சிங் பண்ண போகிறோம், எதை பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேமிங் அப்படின்றதே பார்த்திங்கன்னா ரொம்ப டிமாண்டில் இருக்குது. அதுலேயும் கேமிங் ப்ராடக்ட்ஸ் அதோட டிமாண்டில் இருக்குது. ஸோ அப்படி டிமாண்டில் இருக்கக்கூடிய ஒரு கேமிங் ஹெட்ஃபோனை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதுவுமே அண்டர் 2000 ரூபா. ஸோ 2000 ரூபாய்க்கு கீழே இருக்கிற ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு கேமிங் ஹெட்ஃபோனை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தென் ரெகுலராக சொல்கிற ஒரு விஷயந்தான், இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெக் ரிலேட்டடாக போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் பண்ணுற லைக்கு இந்த வீடியோவை யூடியூப்பில் இருக்கிற நிறைய வியூவர்ஸ் கிட்ட யூடியூப் இதை புஷ் பண்ணும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரியான ஹெட்ஃபோன் தேடிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி கேமிங் ஹெட்ஃபோன், அதுவும் 2000 ரூபாய்க்கு கீழே இருக்கிற ஒரு பெஸ்ட்டு கேமிங் ஹெட்ஃபோன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன ஹெட்ஃபோன் அப்படின்னா இதான். ஸோ இந்த ரெட்கியரோட Cosmo 7.1 அப்படின்ற ஹெட்ஃபோனோட ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் வீடியோ தான் இது. ஸோ ரெட்கியர் இந்த பிராண்டை பற்றி சொல்லணும்னா, ஆக்சுவலாக இந்த பிராண்டில் இது எனக்கு 5வது ப்ராடக்ட். ஸோ நான் ரெட்கியரோட கீபோர்டு வச்சுருக்கேன், ரெட்கியரோட கேமிங் மவுஸ் வச்சுருக்கேன், ரெட்கியரோட கேமிங் கண்ட்ரோலர் வச்சுருக்கேன், ரெட்கியரோட கேமிங் மவுஸ் பேட் வச்சுருக்கேன், இப்போது ரெட்கியரோட கேமிங் ஹெட்ஃபோன். ஸோ ஒரு 2000 ரூபாய்க்கு கீழே இருக்கிற பட்ஜெட், அதில் இவங்க தரக்கூடிய ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஹெட்ஃபோனில் ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ். பட் மெயினாக இன்னொரு விஷயம் என்னென்னா, இது ஒன்லி ஃபார் பிசி, யூஎஸ்பி கேபிளில் வரக்கூடிய ஹெட்ஃபோன் இது. இன்கேஸ் நீங்கள் இதை மொபைலில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு நீங்கள் தனியாக ஓடிஜி கேபிள் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ ஓடிஜி கேபிள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இதை மொபைலுக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 7.1 சரவுண்ட் சவுண்டு விர்ச்சுவல் கேமிங் ஹெட்ஃபோன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுல் சைஸ்டு ஓவர் த இயர் டிசைனு, இது நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, இது ஒரு 7.1 சரவுண்ட் சவுண்ட் ஹெட்ஃபோன். ஸோ அப்படின்றதுனா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு டோல்பி அட்மாஸ் லெவல் சவுண்டு இதில் கிடைக்கும். ஈவன் ஒரு சின்ன ஒரு ட்ராப்லெட்ஸ் கூட நமக்கு இதில் ரொம்ப தெளிவாகவே கிடைக்கும். தென் இது ஓவர் த இயர் ஹெட்ஃபோன் அப்படின்னா, இப்போது லைக் என்னோடய காது இருக்குது அப்படின்னா நம்ம இது வரைக்கும் 3 டைப் ஆஃப் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய அந்த பட்ஸு அது காதுக்கு உள்ளே போயிருக்கும், அது பேர் இந்த இயர். அதுக்கப்புறம் ஆன் த இயர், அதாவது நம்ம முன்னாடி யூஸ் பண்ணக்கூடிய சாம்சங் ஹெட்ஃபோன்லாம் பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோன் இந்த காதுக்கு மேலே இருக்கும், அது ஆன் த இயர். இது ஓவர் த இயர். ஓவர் த இயர் அப்படின்னா உங்களோட காதவே ஃபுல்லாக மறைச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெட்ஃபோன் தான் இந்த ரெட்கியரோட Cosmo 7.1. தென் இதில் வரக்கூடிய மைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கு. ஸோ இதில் நீங்கள் ஈவன் ஒரு கேமிங் இல்லாமல் ஒரு நார்மலாக உங்களோட வீடியோ கான்ஃபரன்சிங்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு வீடியோ காலோ நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அதில் வரக்கூடிய அந்த நாய்ஸ் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட வாய்ஸை ரொம்பவே கிளியராக கொடுக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கோட இருக்கிற ஒரு ஹெட்ஃபோன். தென் இது நார்மல் ஹெட்ஃபோனோட ஃபியூச்சர், பட் இது ஒரு கேமிங் ஹெட்ஃபோன். ஸோ கேமிங் ஹெட்ஃபோன் அப்படிங்கப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வழக்கம் போல் நம்ம கரகாட்டக்காரன் படத்தில் வர மாதிரி கலர் கலராக லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ், இதில் நமக்கு RGB லைட் கொடுத்துருக்காங்க வித் பிரீத்திங் எஃபெக்டோட. நீங்கள் அந்த லைட்டை அவங்க கொடுத்துருக்கிற உள்ள ஆல்ரெடி ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க ரிமோட்டுக்கு. ஸோ அந்த பட்டன் மூலிமா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டைரெக்டாகவே ஹெட்ஃபோன் இருக்குது. தென் பாக்ஸ்குள்ளே வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே நீ தேவையில்லை. ரெட்கியரோட ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. தென்
நான் ப்ரீவியஸாக மென்ஷன் பண்ணேன் அந்த ரெட்கியர் சாஃப்ட்வேரோட சிடி கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கிற லேப்டாப்லேயும் சரி டெஸ்க்டாப்லேயும் சரி யாருமே சிடி யூஸ் பண்ணுறதில்ல. பட் பரவாயில்ல, நம்ம இந்த சாஃப்ட்வேர் நம்ம ஆன்லைனே டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. தென் யூஸர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இதை யூஸ் பண்ணுறது, என்னென்ன கனெக்ட் பண்ணுறது, ஸோ இதோட ட்ரைவர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, சாஃப்ட்வேர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், இதுவும் நமக்கு தேவையில்ல. அவுட். ஸோ அடுத்து ஹெட்ஃபோனை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அப்பா ரொம்பவே பெருசாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. நீங்கள் போ. ஸோ இதான் வந்து அந்த ஹெட்ஃபோன் ஆக்சுவலி. ஸோ இதுதான் வந்து அந்த இதுதான் ஆக்சுவலாக நம்மளோட ஹெட்ஃபோன். பட் நல்லா பெருசாகவே இருக்குது. இதோட சைஸை பார்த்தா ஆக்சுவலாக என்னோடய காது ஃபுல்லாகவே இதுக்குள்ளே போயிடும் போல். ஸோ இந்த குஷனோட குவாலிட்டி பாருங்கள், அப்படியே அப்பா செம்ம சாஃப்டாக இருக்குது. நான் சொன்ன அந்த ஹைட் அட்ஜஸ்டபிள் மெட்டீரியல். ஸோ இதை வச்சு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஹெட் சைஸ் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். தென் உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட மைக் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது மேலே வந்து பிளாஸ்டிக்கு, தென் உள்ளே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெட்டல், கம்ப்ளீட்டாகவே வந்து மெட்டலில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ மைக்கோட குவாலிட்டியுமே வந்து பயங்கரமாக இருக்குது. தென் இந்த ஒயரோட குவாலிட்டியை பாருங்கள், அப்பா செம்ம திக்னஸ் ஒயரு, அன்பிரேக்கபிள் அப்படின்ற மாதிரி இருக்குது. நல்லா ஒரு பெரிய ஒயர் கொடுத்துருக்காங்க. தென் இந்த இடத்துல வந்து ஒரு கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக தெரியல பட்டன்ஸு, மேபி கனெக்ட் பண்ணால் நமக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ்லி மென்ஷன் பண்ண மாதிரி இது வந்து ஒரு யூஎஸ்பி ஹெட்ஃபோன். இன்கேஸ் நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஓடிஜி கேபிள் வாங்கி தான் யூஸ் பண்ணணும். ஓகே, தென் இதோட பர்ஃபார்மன்ஸை பார்த்தாலும் ஸோ ஹெட்ஃபோன் மாட்டியாச்சு. எனக்கு இதை பார்க்கும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆக்சுவலாக எப்போவுமே வந்து இந்த ஓவர் த இயர் ஹெட்ஃபோனை போட்டால் எனக்கு அந்த காமெடி தனியாக வரும், ஏன்னு தெரில. பட் இந்த ஹெட்ஃபோன் நீ பாருங்க, என் காது இவ்வளோ பெரிய காது, அதுவே பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக உள்ளே வந்து மறைஞ்சிருச்சு. தென் இந்த மைக்கோட பிளேஸ்மெண்ட்டு, தென் இதெல்லாம் நோட் பண்ணிக்கலாம் லைட்டிங். ஸோ ஆக்சுவலாக இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்ஜிபி லைட் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஆர்ஜிபி லைட் இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்மக்கிட்ட நிறைய ஆர்ஜிபி லைட்ஸ். கலர்ஃபுல்லாக இருக்கட்டுமே, வாழ்க்கை தான் கலர்ஃபுல்லாக இல்லை, அட்லீஸ்ட் நம்ம வச்சுருக்க சிஸ்டம்ஸ் அது கலர்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன அந்த ஹெட் அட்ஜஸ்டபிளும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஈவன் இதை நம்ம ஒரு ஹெட் ரெஸ்ட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செமையாக இருக்குது. இந்த வர இந்த கண்ட்ரோல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வால்யூம் ப்ளஸ்ஸு, வால்யூம் டவுனு, தென் மியூட்டு, தென் இந்த ஆர்ஜிபி கலர் சேஞ்சிங் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைட் ஆஃப் ஆயிடுது. தென் அகைன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைட்டு ஆன் ஆகுது. லிட்ரலி வந்து என்னால் அங்கே நடக்கிற அந்த சின்ன சின்ன கல் விழுற சவுண்டு மேற்கொண்டு வந்து என்னால் கேட்க முடியுது. அந்தளவுக்கு ரொம்பவே வந்து ஒரு கிளியரான ஒரு சவுண்ட் குவாலிட்டி. நேராக கூகுளில் போயிட்டு ரெட்வுட் இன்ட்ராக்டிவ் அப்படின்னு போட்டிங்கனாலே வந்து அதில் டிரைவர்ஸ் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெட்கியர் காஸ்மோன்னு இந்த டிரைவர் இருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வந்து நீங்கள் இதில் வந்து இந்த ஸ்பீக்கரோட வந்து வால்யூம் லெவலு, ஸோ அந்த டெசிபிள் எல்லாமே வந்து நீங்கள் இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தென் வந்து இதை வந்து மோட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மூவி மோடு, மைக் மோடு, தென் இந்த மாதிரி ஹைஃபை மோடு அப்படின்னு 4-5 மோட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் மைக்கோட செட்டிங்ஸும் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து சவுண்டு வந்து கேட்கணும், ஸோ அதோட விஷயங்களும் வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு செட்டப்பு தான் இருக்குது இதில். ஏன்னா இப்போ வந்து நமக்கு மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம்லேயே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு டோல்பி ஆடியோ சிஸ்டம் இருக்கிறது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோல்பி ஆடியோ சவுண்ட்ஸ் வந்துடும். நெஹமிக் யூஸ் பண்ணிங்கன்னா நெஹமிக் வந்துடும். இல்லை இந்த மாதிரி வந்து இந்த ரியல் டெக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரியல் டெக்கோட இந்த ஆடியோ கன்சோல் வந்துடும். நீங்கள் வந்து இதில் தாராளமாக எல்லாத்தையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 1800 ரூபாய்க்கு இந்த ஹெட்ஃபோன் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் ஒர்த்து, எதனால் ஒர்த்து, எப்படி ஒர்த்து அப்படின்றத பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் பேசிட்டேன். ஸோ நீங்கள் இதை பற்றின இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸு, இல்லை நீங்கள் இதை ஆல்ரெடி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியனையும் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரியான ஹெட்ஃபோன் யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். இல்லை நீங்களே இன்கேஸ் நான் ஃப்யூச்சரில் வாங்குவேன் அப்படின்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஒரு நிமிஷம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள், கீழே லைக் பட்டன் இருக்கு பாருங்க, ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ்.
லைக் போட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். போடலனாலும் பிரச்சனை கிடையாது, அவங்கவுங்களோட இஷ்டம். தென் நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய டெக் வீடியோஸ் இன் ஃப்யூச்சரில் வந்துகிட்டே இருக்கும். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப பெரிய உதவி, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரியான சின்ன சின்ன குட்டி குட்டி டெக் வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். தென் உங்களுக்கு இருக்கிற எல்லா டவுட்ஸ், இது மட்டும் இல்லாமல் லேப்டாப் பற்றின ஏகப்பட்ட டவுட்ஸ் இருந்தாலுமே வந்து நீங்கள் என்கிட்ட பர்சனலாக டிஎம் பண்ணலாம். என்னோடய இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி வீடியோவை பற்றி எல்லாமே. ஸோ உங்களை வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய், நன்றி, வணக்கம்.